ஈரல் ஃப்ரை ஒரு தடவை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஈரல் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரை தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருந்த ஈரலையும் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஈரல் வேகும் போது தண்ணி விட்டு வரும், அதுலயே ஈரல் நல்லா வெந்துரும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஈரல் ஒரு 15 நிமிஷத்துல வெந்துரும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் கடைசியா அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. மிளகு ஃபிளேவரோட ஈரல் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.